ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு தோட்டத்தில் இருக்கேன். ஏதோ வித்தியாசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியுமே உங்களுக்கு. காட்டுறேன் பாருங்கள், பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? இது வேறு எதுவுமே இல்லை, பூசணிக்காய் தான். இது வந்து கொடி மாதிரி ஒரு விதையை போட்டு அதுக்கப்புறம் செடி கொடியாக மாறிடும். அந்த கொடியில் படர்ந்து இது எல்லாமே வரும். அந்த செடி எல்லாமே எடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நம்ம கடைகளில் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. பூசணிக்காய் போய் கேட்டோம்னா பயங்கரமாக இருக்கும். 1 கிலோ 30 அப்படி இப்படின்னு. ஆனால் இவங்கக்கிட்ட வெறும் 1 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க நம்ம வியாபாரிகள்லாம். அதனால் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பூசணிக்காவை இனி அடுத்து இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம கடைகளில் அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்குகிறோம். ஆனால் இங்கே வந்தோம்னா இவங்கக்கிட்ட வியாபாரிகள்லாம் ரொம்ப கம்மியான விலையில் தான் வாங்குகிறாங்க. இதே மாதிரி தானே இப்போ தர்பூசணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது மஞ்சள் பூசணி. இங்கே சாம்பாரில் வேறு பொரியல் எல்லாம் போட்டிருப்போமே, அதுதான் பொரியலுக்கெல்லாம் போடுவாங்களே. பாருங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் நான் பார்ப்போம். இதே மாதிரி வேறு எதாவது இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன்.